ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். 2 கிலோ மீன் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருட்களெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, தேங்காய், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தக்காளி 3 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் நடு பீஸெல்லாம் பொரிக்க எடுத்து வச்சுட்டேன். மீதி பீஸெல்லாம் எடுத்து குழம்பு வச்சுக்கலாம். இப்போ வானல் சூடு பண்ணிக்கலாம். வானல் சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்திக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திட்டோம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா செவக்க வதங்கணும். இப்போது பூண்டை தட்டி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மீன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். அதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். இப்போ
இப்போ மசாலாலாம் நல்லா வணங்கியாச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்திக்கலாம். புளி கரைசல் சேர்த்திக்கிட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு புளி சேர்த்திக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்பயே மீன் குழம்பு வாசம் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் புளியோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து தேங்காயும் பொட்டுக்கல்லையும் அரைச்சி வச்ச விழுது சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மீனை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து மீனை வந்து சேர்த்திக்கலாம். நடு பீஸெல்லாம் நான் வந்து பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து தலையும் வால் தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மீன் வந்து சூடாக சாப்பிட்றத விட ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.